ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம். நம்ம இன்றைக்கி கெமிஸ்ட்ரியில் கெமிக்கல் பாண்டிங்கை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ உங்களுக்கே தெரியும், இப்போது ஒரு 2 வுட்டு இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணணுன்னா என்ன போடுறோம்? அதுக்கடையில் ஏதோ ஃபெவிபாண்டோ ஃபெவிகாலோ ஏதாவது போட்டு ஒட்ட வைப்போம் இல்லையா? ஸோ ஏதாவது 2 விஷயத்தை ஒட்ட வைக்கணுன்னா நம்ம வந்து அந்த கெமிக்கல் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அதே மாதிரி ஆட்டம் ஒரு ஆட்டமையும் இன்னொரு ஆட்டத்தையும் ஒட்ட வைக்கணுன்னா என்ன பண்ணணும்? ஏன்னா நம்ம பார்க்குற எல்லா விஷயமும் கிட்டத்தட்ட பல ஆட்டம்ஸோடு சேர்ந்தது. ஸோ இந்த ஆட்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்தால் தான் நமக்கு வந்து அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டு கிடைக்கும் இல்லையா? ஸோ இந்த ஆட்டம்ஸ் எல்லாம் எப்படி ஜாயின் ஆகுது, இதுக்கடையில் இருக்க பாண்ட் என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னென்ன டைப்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ வி ஹாவ் திஸ் கெமிக்கல் பாண்டிங். வி ஹாவ் ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் இருக்குது, ஓகேவா? ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு பாண்ட் இருக்குது, வீக்காக இருக்க பாண்ட்ஸ் நிறைய இருக்குது, ரைட்? ஸ்ட்ராங் அண்ட் வீக் பாண்ட். ஸ்ட்ராங் பாண்டில் number 1 is your ionic bond. Number 2, it is your covalent bond. Number 3, you have your metallic bond. Right? Weak bonds அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா, you have hydrogen bond. Okay, hydrogen bonding இருக்குது. And then ஒரு வித்தியாசமான பாண்ட் இருக்கும். the name is van der Waals forces. van der Waals forces. ஓகே, van der Waals தான் கண்டுபிடிச்சார், அதனால் van der Waals forcesன்னு ஒன்று இருக்கும், ரைட்? ஸோ இது உங்களுக்கு தெரியும், ரைட்? ஸோ இப்போ லைக் திஸ் இந்த பீரியாடிக் டேபிள், இந்த பீரியாடிக் டேபிளில் பார்த்தீங்கன்னா we have metals and நான் மெட்டல்ஸ். ஓகே, மெட்டல்ஸ் இருக்குது, நான் மெட்டல்ஸ் இருக்குது. அப்போது மெட்டல்ஸுக்கும் நான் மெட்டல்ஸுக்கும் ஒரு பாண்டு சேரணுன்னா ஒரு பாண்டு, நான் மெட்டலுக்குள்ளே சேரணுன்னா ஒரு பர்டிகுலர் பாண்டு, மெட்டல்ஸ் எல்லாமே சேரணுன்னா அதுக்கு ஒரு பர்டிகுலர் பாண்டு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுதான் ஒரு ஆட்டமோட ஸ்ட்ரக்சர்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் யுவர் சோடியம் ஆட்டம். லெட் அஸ் டேக் sodium, right? Sodium is having sodium atom. Sodium is having 11 இல்லை, அட்டாமிக் நம்பர் என்ன? 11. 11 என்ன அர்த்தம்னா, it has 11 protons. ஓகே, 11 protons, பாசிட்டிவ் சார்ஜ் இங்கே நியூக்ளியஸில் 11 protons இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, 11 protons and neutrons, and then it has 11 electrons. சரி, இங்கே பாருங்கள். ஸோ எல்லா ஆட்டமும் அதுக்கு வெளியே அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து இப்படி ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது இல்லையா? யூ நோ தட் யூ கால் திஸ் ஆஸ் எனர்ஜி செல் இல்லையா? எனர்ஜி செல்லுன்னு சொல்கிறோம், எனர்ஜி செல். ஓகே, ஸோ இந்த எனர்ஜி செல்லுங்கிறது இந்த மாதிரி இருக்கும். இப்போது ஃபஸ்ட்டு 2 இருக்கும், 2 எலக்ட்ரான் இங்கே சுற்றுது. ஓகே, ஸோ த கான்ஃபிகரேஷன் வில் பி 2 8 1. ஓகே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, 2 ஃபஸ்ட்டு செல்லில் இருக்குது, அடுத்த செல்லில் 8 இருக்குது. ஓகே, 8 இருக்குது. அதே மாதிரி அடுத்த செல்லில் 8 இருக்குது. அப்புறம் 3வது செல்லில் ஒன்று தான் இருக்குது. ஓகே, ஸோ நல்லா கேட்டுக்கோங்க. எதுக்கு நான் இந்த எம்டி ஸ்பேஸ் போட்டேன் அப்படின்னா, எப்பயுமே ஒரு ஆட்டம் வந்து இப்போ இங்கே ஒன்று இருக்குது அப்படின்னா மிச்சம் வந்து பார்க்கிங் ஸ்பேஸ் மாதிரி. ஓகே, தெர் இஸ் அ ஃப்ரீ ஸ்பேஸ் ஃபார் அதர் எலக்ட்ரான்ஸ் டு கம். புரியுதா? அதனால தான் இந்த ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கும். அதாவது இந்த இடம் இங்கே இருக்குது, இப்போ ஏதாவது எலக்ட்ரான் உள்ளே வரணும்னா வரலாம். ஓகே, இல்லாட்டி இந்த எலக்ட்ரான் எங்கேயாவது போகணுன்னா இந்த ஷெல்லே போயிடும், இந்த ஷெல்லே இருக்காது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ த எலக்ட்ரான், இப்போது இந்த ஷெல்லில் 8 இருக்குது எலக்ட்ரான்னா அந்த ஷெல் கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே 1 தான் இருக்குது, மிச்சம் 7 இடம் காலியாக இருக்குது. அப்படின்னா அது இன்கம்ப்ளீட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ த எலக்ட்ரான் தட் is not, okay, the shell, and the shell, outer shell இருக்கு இல்லையா, that is having electrons. The outer shell that has electron that can be shared. ஏதாவது இப்போ இந்த ஒரு எலக்ட்ரான் நம்ம இங்கே வேறு எதுக்காவது கொடுக்கலாம், ஜாயின் பண்ணலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட் ஆகாத அவுட்டர் ஷெல்லில் இருக்க எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் ஷெல்லில் இருக்க கம்ப்ளீட் ஆகாத ஒன்றா இருந்தால்
ஒன்றுன்னு சொல்லலாம். ரெண்டு வந்து இப்படி இருக்குது. அதாவது 8 இருந்தால் கம்ப்ளீட் ஆச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹாலோஜன் எடுத்துக்கிட்டோம்னா லைக் ஹீலியமு நியான்லாம் எடுத்துக்கிட்டா அது கம்ப்ளீட் எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அதாவது 2 8 8னா எல்லாம் ஃபில்லாக இருக்குது. பார்க்கிங் ஸ்பேஸ் எம்டி ஸ்பேஸே இல்லை எலக்ட்ரானுக்கு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தட் இஸ் அ கம்ப்ளீட் நோபல் கேஸஸ். யூ அண்டர்ஸ்டாண்ட்? பட் இங்கே சோடியத்தோட இதில் 7 பார்க்கிங் ஸ்பேஸ் ஃப்ரீயாக இருக்குது. அப்புறம் ஒரு எலக்ட்ரானு கம்ப்ளீட், அதாவது அந்த ஷெல் கம்ப்ளீட் ஆகாத ஒரு எலக்ட்ரான் மாத்திரம் அப்படியே சுற்றிட்டு இருக்குது. இப்போ இந்த எலக்ட்ரானுக்கு கண்டிப்பாக ஜோடி வேணும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இல்லைனா இந்த எலக்ட்ரானு கம்ப்ளீட் ஆகணும். இந்த சோடியத்தோட இது கம்ப்ளீட் ஆகணும். ஸோ இந்த எலக்ட்ரான் தட் இஸ் ஃப்ரீ நாட் கம்ப்ளீட் இன் த அவுட்டர் ஷெல் இஸ் கால்ட் வேலன்ஸ் எலக்ட்ரான். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? வேலன்ஸ் எலக்ட்ரான் சொல்கிறோம். வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இது 1 இருக்கலாம், இல்லைனா 2 இருக்கலாம், எத்தனை வேணால் இருக்கலாம், 3, எத்தனை வேலன்ஸ் எலக்ட்ரான். ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் என்னென்னா இது துடிச்சிட்ருக்கு, அடுத்த இதுக்கு போகிறதுக்கு வேறு எங்கேயாவது ஜாயின் பண்ணுறதுக்கு இது அப்படியே துடிச்சிட்ருக்குன்னு அர்த்தம். ஏன்னா கம்ப்ளீட் ஆகலை. இல்லாட்டி இப்போ இதில் 3 இருக்குது இங்கே வேலன்ஸ் எலக்ட்ரான், வெளியே இருந்து ஒரு எத்தனை மிச்சம் 5 வந்து ஜாயின் ஆச்சுன்னா இது கம்ப்ளீட் ஆகும். அந்த மாதிரி இல்லை இந்த 3 வந்து வேறு எங்கேயாவது போயிடும், இல்லை இந்த 1 வந்து வேறு எங்கேயாவது போயிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சோடியம் இருக்குது, குளோரைடு எடுத்துக்கலாம். சரியா? குளோரின் எடுத்திங்கன்னா குளோரின் வந்து எத்தனை 17 அட்டாமிக் நம்பர். தட் மீன்ஸ் 17 புரோட்டான் இருக்குது. எலக்ட்ரான் வந்து 1 2 கான்ஃபிகரேஷன் பாருங்கள் 2 8 7. சரியா? ஸோ 2 8 7 எப்படி வருது? ஃபஸ்ட்டு ஷெல்லில் 2 எலக்ட்ரான், ரெண்டாவது ஷெல்லில் 8 எலக்ட்ரான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? 8 எலக்ட்ரான் இருக்குது, ஃபில் ஆகிடுச்சு. மூணாவது செல்லில் 7 எலக்ட்ரான் தான். ஓகே, 7 எலக்ட்ரான். ரைட்? ஸோ இப்போது இது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது, இதுவும் இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இப்போ எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் நம்ம? when this electron moves and it fills here. So this chlorine becomes now 288 and this becomes 28. Okay, so நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ எலக்ட்ரான் எத்தனை இருக்குது? எலக்ட்ரானு 11 புரோட்டான் இருக்குது, எலக்ட்ரான் 10 தான் இருக்குது. கரெக்ட்? 10 எலக்ட்ரான் தான் இருக்குது. இப்போ எது அதிகமாக இருக்குது? புரோட்டான் அதிகமாக, தட் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ சோடியம் becomes sodium ion. Sodium becomes sodium ion and this chlorine becomes negative ion. ஏன்னா ஒரு எலக்ட்ரான் ஆட் ஆகிடுச்சு. அதாவது 17 புரோட்டான் இருக்குது, 18 எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இட் becomes negative charge. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஷேர் பண்ணும்போது இவங்க 2 பேருக்கும் இடையில் என்னாவது? ஒரு பாண்ட் கிளியர், அதாவது ஜாயின் ஆகிக்குது. எல்லாம் எலக்ட்ரான் இப்படி மூவ் பண்ணும்போது அப்படியே 2த்தையும் பக்கத்தில் இழுத்துக்குது. ஸோ இவங்க இப்படி மூவ் பண்ணுறனால வர பாண்டிங் பேர் தான் அயானிக் பாண்ட். அயானிக் பாண்ட். ஸோ இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில் அயானிக் பாண்டிங் ஆகி வி கெட் அ காம்பவுண்ட் சோடியம் குளோரைடு நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அயானிக் பாண்டிங்னு சொன்னேன் நான். இப்போது நல்லா கேட்டுக்கோங்க. இந்த பீரியாடிக் டேபிள் பார்க்குறீங்க. இந்த பீரியாடிக் டேபிளில் சோடியம் எங்கே இருக்குது? மெட்டல் சைடு இருக்குது. ஓகே, அண்ட் குளோரின் எங்கே இருக்குது? நான் மெட்டல் சைடு இருக்குது. ஸோ அயானிக் பாண்ட் ஆல்வேஸ் ஃபார்ம்ஸ் பிட்வீன் a metal and a non-metal. metal and a non-metal உள்ளே இருக்க பாண்டு தான் அயானிக் பாண்ட். ஓகே, சரி சார், அயானிக் பாண்ட் ஓகே இப்படி சொல்லிட்டீங்க. அப்போ சப்போஸ் நான் மெட்டலுக்குள்ளேயே பாண்ட் இருந்தால் அதை நம்ம என்ன சார் சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் மெட்டலுக்குள்ளேயே ஒரு பாண்ட் இருந்துச்சு அப்படின்னா தட் பாண்ட் வில் பி லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காமன் திஸ் திங் வாட்டர் மாலிக்யூல் இல்லையா? இங்கே இந்த பீரியாடிக் டேபிளில் பாருங்கள். நான் மெட்டல் சைடில் வாட்டர் மாலிக்யூல் எங்கே இருக்குது? நான் மெட்டல் சைடில், அதாவது ஹைட்ரஜன் 2 ஒரு ஆக்சிஜன், ஹைட்ரஜன் 2 ஒரு ஆக்சிஜன். சரியா? ஸோ இந்த இதில் வர பாண்ட், இந்த நான் மெட்டலுக்குள்ளே இருக்க பாண்டுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னா we call this as covalent bond. So the bond between a non-metal is covalent bond. அது என்ன சார் கோவாலன்ட் பாண்ட் அப்படின்னு? சரி, நல்லா கேட்டுக்கோங்க. சோடியம் குளோரைடு அயானிக் பாண்ட் ஃபார்ம் பண்ணணுன்னா என்ன இருந்துச்சு உங்களுக்கு? சோடியத்தில் இருந்து குளோரினுக்கு ஒரு எலக்ட்ரானை அது வந்து பிடுங்கிக்கிச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ குளோரின் வந்து இங்கேருந்து எடுத்து ஒரு எலக்ட்ரானை குளோரின் வந்து பிடுங்கிக்கிச்சு, இழுத்து எடுத்துச்சு. அதனால தான் அந்த பாண்டு ஃபார்ம் ஆச்சு, அயானிக் பாண்ட் சோடியம் குளோரைடு ஃபார்ம் ஆச்சு. இட்ஸ் கிளியர்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோடியம் குளோரைடு பாண்ட் பிடுங்கி. ஆனால் கோவேலன்ட் பாண்ட் அப்படி கிடையாது. கோவேலன்ட் பாண்ட் எப்படின்னா அது என்ன சொல்லுன்னா
சரி, ஆக்சிஜன் இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது. தம்பி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ ஒரு பக்கம் இதை ஷேர் பண்ணு, நான் ஒரு பக்கம் இதை ஷேர் பண்ணுறேன், இந்த எலக்ட்ரானை. சரியா? இப்போ வந்து 2 எலக்ட்ரான் நம்ம எடுத்துக்கலாம். நீ ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணு, நான் ஒரு எலக்ட்ரானை எடுத்துக்கிறேன். ஸோ கோவலண்ட் பாண்ட் அப்படிங்கிறது நம்ம 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறது. அந்த எலக்ட்ரானை 2 பேருக்கும் ஓன் பண்ணுறாங்க, 2 பேருக்கும் சொந்தம் அந்த எலக்ட்ரான். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனால் அயானிக் பாண்டுங்கிறது ஒரு எலக்ட்ரானை இன்னொரு ஆட்டம் எடுக்கும்போது வர ஃபோர்ஸு அந்த பாண்டு ஃபார்ம் ஆகுது. யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ ஆனால் கோவேலண்ட் பாண்டு நான் மெட்டல்ஸ்குள்ளே இருக்கும், பட் இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். சரி, ஓகே சார், இது சொல்லிட்டீங்க. இப்போ மெட்டாலிக் பாண்ட் என்ன சார்? ஸ்ட்ராங் பாண்டு சொன்னீங்களே, அதில் மெட்டாலிக் பாண்ட் என்ன சார் அப்படின்னு கேட்கலாம். ஸோ மெட்டாலிக் பாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் ஒரு அலுமினியம் மெட்டல், அதில் நிறைய அலுமினியம் ஆட்டம் இருக்கும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் அலுமினியம் ஆட்டம், திஸ் இஸ் அலுமினியம் ஆட்டம், திஸ் இஸ் அலுமினியம் ஆட்டம், அலுமினியம் ஆட்டம், அலுமினியம் ஆட்டம், அலுமினியம் ஆட்டம். ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆட்டத்தோட ப்ரோட்டான்ஸ்னு வச்சுக்கலாம். சரியா? எல்லாமே ப்ரோட்டான்ஸ். நம்ம நியூக்ளியஸை காமிக்கிறேன். இப்போ அதே அந்த ஒரு மெக்கானிசம் சொன்ன இல்லையா, எப்படி வெளியே வந்து எலக்ட்ரான் ஷெல் இருக்கும், அது மாதிரி இந்த அலுமினியம் ஆட்டத்துக்கு வெளியே எலக்ட்ரான் இருக்கும். இப்போ சப்போஸ் இதில் வந்து 3 எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான்னா என்ன, அவுட்டர் ஷெல்லில் கம்ப்ளீட் ஆகாத எலக்ட்ரான்ஸ், வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்குன்னா அது ரெண்டும் ஷேர் பண்ணாது. அதுக்கு பதில் என்ன பண்ணும், ஷேரும் பண்ணாது, அதே மாதிரி இந்த எலக்ட்ரான் எங்கேயும் கொடுக்காது. ஸோ இட்ஸ் நாட் அயானிக் பாண்ட் அண்ட் இட் இஸ் நாட் அ கோவாலண்ட் பாண்ட். அப்போ என்ன சார் பண்ணணும்னா, இந்த இடத்துலையே விட்டுரும். இந்த ஸ்பேஸ் இருக்குல்லையே, இந்த ஸ்பேஸில் அதை அப்படியே விட்டுரும். ஸோ வி கால் திஸ் ஆஸ் சி மாடல். ஓகே, மெட்டாலிக் பாண்டை நம்ம என்ன சொல்கிறோம், மெட்டாலிக் பாண்ட், சி மாடல் ஆஃப் எலக்ட்ரான். மெட்டாலிக் பாண்டுங்கிறது மெட்டல்ஸ்க்கு இடையில் இருக்க பாண்டு, ரைட்? ஸோ இது பார்த்திங்கன்னா சி ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இங்கே இருக்க எலக்ட்ரான்ஸும் அப்படியே வெளியே விட்டுரும். இதெல்லாம் எல்லா இடத்துலையும் இது இங்கே மூவ் ஆகும். தே டோன்ட் கோ a particular place. ஓகே, உனக்கு இப்போ இந்த ஆட்டமுக்கு தேவைன்னா இந்த ஆட்டத்துக்கு போகும், அந்த ஆட்டம் தேவைன்னா அந்த ஆட்டம் போகும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ தே ஃபார்ம் அ sea of, அண்டர்ஸ்டாண்ட், எலக்ட்ரான்ஸ். ஸோ திஸ் இஸ் மெட்டாலிக் பாண்ட். மெட்டாலிக் பாண்ட்னா எலக்ட்ரான்ஸு எந்த இடத்துல வேணால் 2 ஆட்டத்துக்கு இடையில் எங்கே வேணால் இருக்கலாம். ஓகே, தே ஆர் நாட் ஷேரிங்னு பேசவே இல்லை, அங்கே இருக்குது, உனக்கு எப்போ தேவைப்படுதோ நீ அப்போ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் அந்த கான்செப்ட். ஓகே, ஸோ தட் இஸ் மெட்டாலிக் பாண்ட். சரி, இப்போது இந்த பாண்டோட கேரக்டரிஸ்டிக் என்னென்னு பார்க்கலாம்.